அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10வது நாள் சேலஞ்சில் வந்து பங்கேற்கிற அனைவருக்கும் வருக வருகன்ற வரவேற்று அப்படியே ஹாஃப் வே நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு இன்னும் 10 days இருக்குது. ஸோ இந்த 10 daysல வந்து நல்லா லேர்ன் பண்ணியிருப்போம். அதோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்தது அப்படின்ட்டு. என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க, மசில்ஸ் எவ்வளோ ஸ்டிஃபாக இருந்தது, இப்போ இந்த 10 daysக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது எதிர் இன்றைக்கி இல்லை நாளைக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிட்டிங் ப்ராக்டிசஸ். கம்ப்ளீட்டாக சிட்டிங்கில் தான் இருப்போம். சிட்டிங் வார்ம் அப்ஸ் பண்ண போகிறோம், சிட்டிங் ப்ரீதிங், சிட்டிங் சின்ன ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தென் வி கோ ஃபார் சிட்டிங் ஆசனாஸ் போயிடுவோம். ஓகே, ஸோ சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆசனாஸ் வந்து ஒரு 4 ஆசனாஸ் இல்லை 5 ஆசனாஸ் இன்றைக்கி டைம் பொறுத்து நம்ம வில் சி தட். நாளைக்கு வந்து வி வில் கண்டினியூ சிட்டிங் ப்ராக்டிஸ் நம்ம மாஸ்டர் பண்ணோம். ஸோ 2 நாள் வந்து வி ஹவ் சீன் த ஸ்டாண்டிங் ப்ராக்டிசஸ் பண்ணியிருந்தோம். நம்ம அந்த 7 ஆசனாவே மோர் தேன் எனஃப் ஃபார் ஸ்டாண்டிங் ப்ராக்டிசஸ். இன்றைக்கி வந்து சிட்டிங்கில் வந்து ரொம்ப செலக்டட் ஆசனாஸ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான ஆசனாஸ் இருக்கும். அந்த ஆசனாஸோட பெனிஃபிட்ஸு ப்ளஸ் வந்து அதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துட்டு வீல் என்ட்ரு செஷன். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த செஷன். கிராஸ் லெக் பொசிஷன் ஆர் வஜ்ராசனா ஆர் சுகாசனா பத்மாசனம், எந்த ஆசனம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆசனாவில் உட்காந்துட்டு ஜஸ்ட் சின்முத்ரா, ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல நிதான மூச்சு எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. Deep breath in and slowly breathe out. Another deep breath in and slowly breathe out. நல்ல ஆழமான சுவாசம், நிதான மூச்சு உள்ளே எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. Deep breath, slowly inhale and slowly completely exhale out. எல்லாம் மூச்சு இழுத்து நிதானமாக விட்ட பிறகு உங்களது அழகான கண்களை சிமிட்டி கொண்டு திறந்து கொண்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் ஆஃப் ஹிப் நல்லா மெதுவாக 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. Okay, நல்ல ஹிப் ரீஜன், பெல்விக் ரீஜன் நல்லா கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ் ஆகிட்டு we go for side stretching. இந்த ஃபோராம் வச்சுட்டு 1 2 நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2. Release and relax. Okay, now we go for twisting. Opposite side வரணும். 1 ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகணும். 2 1 2 1 2 1 2 1 2 1
2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1 and 2. Relax. Okay. Twisting முடிஞ்சது. இந்த hip region, front and back, side ஃபுல்லாக முடிஞ்சது. Now we go for shoulders. Shoulders வந்து நல்ல ஷோல்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஷோல்டர்ஸு, எல்போ அண்ட் ரிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரே ப்ராக்டிஸ் தான் வந்து 1 ஷக்ஸ் பண்ணுறோம், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Release and relax. Okay. Next neck. Inhale up. Exhale down. Inhale up. நல்லா மூச்சு இழுக்கும் போது கழுத்து மேலே போகட்டும், மூச்சு விடும் போது கழுத்து கீழே வரட்டும். Inhale up. Exhale down. 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 Last round. Inhale up and exhale down. Okay. Release and relax. Next மெதுவா ரொட்டேஷன். நெக் பெயின் இருக்கவங்க மட்டும் இந்த ப்ராக்டிஸ் அவாய்ட் பண்ணிக்க, மற்றவங்க வந்து நல்ல கேஷுவலாக ஸ்லோவாக மெதுவாக நிதானமாக பயிற்சி பண்ணுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 and 1. Release and relax. நல்ல கம்ஃபர்ட்டாக நெக் ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ணிவிட்டு ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் left, right and left. Okay. Next pull பண்ணிக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Opposite. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Release and relax. So upper body full completely relax ஆகிறத ஃபீல் பண்ணிட்டு now we go for நல்லா இன்னில் கால் நீட்டி உட்காந்து focus on the ankle and the toes. Okay. Front 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. இப்போ internal rotation, outward rotation. இப்போ inward rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise.
That is outward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release and relax. Okay. இப்போ we go for calf muscles. Calf muscles நல்லா 1, 2, 3, கொஞ்சம் faster. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 and relax. இல்லை டேப் பண்ண நல்ல மசில்ஸ் நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகும். இப்போ காஃப் மசில்ஸ் ஃபுல்லாக வார்மாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள், விச் இனிஷியேட்ஸ் த சர்க்குலேஷன். நல்லா நிதான மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. Now focus the knees tightening. Quadricep muscles, இந்த மசில்ஸ் எல்லாம் டைட் பண்ணிங்கன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகும். ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 and relax. நல்லா நீஸ் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. நீ ஜாயிண்ட் கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 சுவாசம் நல்ல மூச்சு நிதானமாக இந்த ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லா தசைகளும் மூட்டுகளும் நன்கு தளர்வடைந்திருப்பதை உணர்ந்து பாருங்க. மெதுவாக மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக பொறுமையாக மூச்சு வெளிவிடுங்க. Okay, next for sitting position. Sitting breathing பாருங்கள். நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த 3 ப்ரீதிங் பார்க்க போகிறோம். இன்டர்லாக் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெச் ப்ரீத் எல்லாம் இங்கே வச்சுக்கிறோம். ஓகே. Inhale, slowly expand the chest and the shoulders. நெக் லேசாக மேலே போகணும். எக்ஸேல் பொறுத்த வரைக்கும் மெதுவாக ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Last round. Inhale up and exhale down. Medua come up, unlock your fingers, place it on your thighs and relax yourself. கழுத்து தசைகள் நல்லா இறுக்கமான தசைகள் தளர்ந்து நல்ல குளிர்ச்சியோடு ஓய்வெடுப்பதை உணர்ந்து பாருங்க. Next we go for chest breathing or namaste breathing or vanakkam சுவாசம். இங்கே வச்சுக்கலாம். செஸ்ட் கிட்ட வச்சுட்டு இந்த கட்டை விரல் ஆம்பிட்ட இருக்கட்டும். Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale.
லாஸ்ட் ரவுண்ட். இன்ஹேல், மெதுவாக எக்ஸேல் அண்ட் ரிலாக்ஸ். நல்ல செஸ்ட் முழுக்க பிராணசக்தியோடு நிறைந்திருப்பதை நல்ல கவனத்தில் கொள்ளுங்கள். Deep breath in and slowly breathe out. Okay. Next we go for நல்ல diaphragm ஃபுல்லாக இறங்கும். chest and shoulders focus பண்ணிக்கிறோம், interlock பண்ணிக்கிறோம். rise up. Okay. arm stretch. Inhale, slowly rise up and exhale down. Inhale, slowly rise up and exhale down. நல்ல மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. போதும், மெதுவாக இன்ஹேல் அப். நல்ல ஸ்ட்ரெச் தெரியும் பாருங்க, கழுத்தில் நல்ல ஸ்ட்ரெச் தெரியும். மெதுவாக ரிலீஸ் அவுட். ஷோல்டர் ஸ்ட்ரெச் தெரியும், ஆர்ம் ஸ்ட்ரெச் தெரியும். ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சும் நல்லா ஃபீல் பண்ணுங்க, ஒவ்வொரு செகண்டாக ஃபீல் பண்ணிட்டே இருங்க. நல்லா இன்ஹேல், ஸ்லோலி அப், ரைஸ் அப். அப்படியே ஸ்பைனே ஃபுல்லாக லேசாக மேலே வர மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அண்ட் ஸ்லோலி ரவுண்ட். Observe the stretch slowly. Inhale, slower. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப், ஸ்பைனை லேசாக மேலே ஏற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. Then slowly release out. சேஞ்சஸ் ஃபீல் பண்ணிட்டே இருங்க, ஒவ்வொரு செகண்டும் சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுங்க. Inhale up and exhale down. Release and relax. நல்ல கால் அகட்டிக்கலாம். முதல்ல மூச்சு இழுத்து நிதான மூச்சு வெளிவிடுங்க. ஓய்வு எடுத்துக்கலாம். ஸோ நுரையீரல் முழுவதும் பிராணசக்தியோடு நிறைந்திருப்பதை உணர்ந்து பாருங்க. கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதி, வயிறு பகுதி, 3 பகுதிகளும் நல்ல மசில்ஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் தளர்ந்து நல்ல முழுமையான ஓய்வில் இருக்கிறத ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. Inhale and slowly exhale out. Okay. Now we go for ஒரு முக்கியமான breathing, tiger breathing மட்டும் போயிட்டு then we go for asanas போயிடலாம். Okay. டர்ன் பண்ணி சிட்டிங் வஜ்ராசனம் உட்காரோம். இப்படி டர்ன் பண்ணி உட்காரோம். இது வஜ்ராசனம். இதில் 1 டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம். ஓகே. Then 1 palm, again 1 palm. Okay, the position எடுக்கும்போது இந்த palm, இந்த knee, இந்த பாதம் 3 ஒரே லைன் இருக்க செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு inhale up, exhale down. தலை inhale up போது தலை மேலே போகணும், முதுகு கீழே வரணும். எக்ஸேல் பண்ணும்போது தலை கீழே போகும்போது முதுகு லேசாக மேலே வரணும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், exhale down. Inhale up. நல்ல மெதுவா ரைஸ் அப் பண்ணுங்க. உங்க ஸ்பைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. exhale down. ஸ்பைன் லேசா ரிலாக்ஸ் ஆகுது ஃபீல் பண்ணுங்க. Inhale up and exhale down. Last round. Inhale up and exhale down. மெதுவாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கணத்தில் கை வச்சு நல்லா ஓய்வு எடுத்துக்கலாம். Okay. We go for the next practice. ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் பண்ணிவிடுவோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ணுவோம். முக்கியமான ஸ்டிச் அது. சிட்டிங்கில் ரொம்ப முக்கியமானது. சிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது பட்டர்ஃப்ளை மிஸ் பண்ணக்கூடாது. தித்திலியாசனம், பூர்ண தித்திலியாசனம் ஆர் அர்த்த தித்திலியாசனம்
பூர்ண தித்லினா ஃபுல் பட்டர்ஃப்ளை, ஹாஃப் பட்டர்ஃப்ளைனா அர்த்த தித்லி. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளோஸாக வச்சுட்டு இன்டர்லாக் பண்ணிக்கணும். வச்சுட்டு 50 கவுண்ட்ஸ். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. மேக்ஸிமம் என்னோட பேஸில் ஃபாலோ பண்ணுங்கள். முடியலன்னா உங்களுக்கு எந்த பேஸ் இருக்கோ அந்த பேஸ்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். நோ இஷ்யூஸ். 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 and relax. 50 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டோம். இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்னர் ஒரு அவுட்டர் ரேட் நம்ம சொல்லியிருக்கோம். பெண்ட் பண்ணும்போது ஒரு 1 2 அவுட்டர் இன்னர், 3 அவுட்டர் இன்னர், 4 அவுட்டர் இன்னர், 5 அவுட்டர் இன்னர், 6 அவுட்டர் இன்னர், 7 அவுட்டர் இன்னர், 8 அவுட்டர் இன்னர், 9 அவுட்டர் இன்னர், 10 அவுட்டர் இன்னர். ரிலாக்ஸ். நல்லா காலை நீட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இன்னும் லோ பேக் ஸ்ட்ரெச் ஆகலைன்னா சின்னதாக ஒரு சோம்பல் முறிக்கிற மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு லேசாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ரிலீஸ் ஆயிரும். உங்களுக்கு ஏதாவது ஸ்டிஃப்னஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரிலீஸ் ஆயிரும். ஓகே, now we go for asanas. ஸோ ஆசனாஸ் இதுமே நேற்று சொன்ன மாதிரியே ஆசனாஸ் ஒன்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் ட்வைஸ், அதுக்கு மேலே தேவைப்படாது உங்களுக்கு. அந்த ஒன்ஸ் பண்ணும் பொழுதே யூ கேன் ஃபீல் த கம்ப்ளீட் பெனிஃபிட் ஆஃப் த ஆசனாஸ். இன்றைக்கி பார்க்க போகிற சிட்டிங் ஆசனாஸு ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ். வஜ்ராசனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். பட் எல்லாராலையும் வஜ்ராசனை முடியுமான்னு தெரியல. சப்போஸ் நீ பெயின் இருக்கவங்க மட்டும் இந்த ப்ராக்டிஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு பில்லோவோ இல்லைனா பிளாஸ்டரோ இல்லைனா ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். தென் யூ ஆல் கேன் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து ரைட்டை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம், ரைட்டில் உட்காந்துக்கிறோம். லெஃப்ட்டில் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம், ரெண்டு பக்கம் உட்காந்துக்கிறோம். முதுகு பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வஜ்ராசனாவோட மெயின் போஸ். இது வந்து முத்ரா வச்சுட்டு இங்கே வச்சுக்கிறோம். ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸ் த நார்மல் ப்ரீதிங். இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வஜ்ராசனோட மெயின். இது இந்த பெனிஃபிட்ஸ் வஜ்ராசனோட பார்த்தீங்கன்னா இட் ஃபெசிலிட்டேட்ஸ் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்க, பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கூன் போடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தி பெஸ்ட் போஸ் வஜ்ராசனம். செகண்ட் வந்து சாப்பிட்ட பிறகு பண்ணக்கூடிய சில ஆசனங்களில் வந்து ஷவாசனா ஈஸியாக பண்ணலாம். அதில் வந்து கல்ச்சுரல் போஸ்ட்டில் வந்து மெடிடேட்டிவ் போஸ்ட்டில் வந்து ஷவாசனம் அந்த வஜ்ராசனம் பெஸ்ட். ஏன்னா உட்காந்துருக்கும் போது எல்லா ஆர்கன்ஸும் பர்ஃபெக்டாக ஆங்கர் ஆகிருக்கனால வந்து உங்கள் ஃபோக்கஸ்டும் கரெக்டாக இருக்கனால வந்து இட் ஃபெசிலிட்டேட்ஸ் டைஜஷன். ஸோ டைஜஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இந்த வஜ்ராசனா இஸ் தி பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஒன்றே வந்து நீ பெயின் நீங்கள் ஸ்ட்ரெயின் கொடுக்கறனால வந்து நீ பெயின் இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். மற்றவங்க எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் முடியல அப்படின்ற போது இந்த இடத்துல ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பில்லோ மாதிரி வச்சுட்டு வச்சிக்கலாம். கொஞ்சம் குஷன் கம்ஃபர்ட்னஸோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லாருமே அதே மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது ஒரு காலாக ரிலீஸ் பண்ணணும். தென் ரிலாக்ஸ். இது ரிலாக்ஸிங் பொசிஷன் ஃபார் ஆல் சிட்டிங் ஆசனாஸ். உட்கார்ந்து நிலையில் இருக்கக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய பயிற்சிகளில் இந்த ஷிட்லி தண்டாசனம் சொல்லுறது பேர். ஜஸ்ட் கால் அகட்டி வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். ஓகே, இப்போ வந்து வி கோ ஃபார் வஜ்ராசனா. ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுவோம். ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிட் இன் ரைட் சைடு, லெஃப்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிட் இன் லெஃப்ட் சைடு. ஓகே, நல்லா செஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சின் முத்ரா வச்சுட்டு லுக் அப். நல்லா
1 2 3 ஸ்ட்ரைட்டாக ஃபோக்கஸ் இருக்கட்டும். 4 5 6 7 8 9 10. நல்ல நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு காலாக ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வி கோ ஃபார் வக்ராசனா அப்படின்ட்டு. ஸோ வக்ராசனான்றது ட்விஸ்டிங் போஸ்டில் வரக்கூடியது. இது தி பெஸ்ட் ஃபார் லோ பேக் பெயின் அண்ட் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆசனம் இந்த வக்ராசனான்றது. நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன், தென் வி ஆல் கேன் டூ தட். எப்படி பண்ணுறதுன்னா, மடக்கிக்கணும். இது வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி. ரைட் சைடும் பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடும் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைட் லெக் மடக்கி லெஃப்ட்டு முட்டியும் ரைட்டு கணுக்காலும் ஒரே லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த ரெண்டும் ஒரே லைனில் இருக்கணும். ஓகே, எந்த கால் மடக்கி இருக்கோ அந்த கை பின்னாடி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். இதே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ஓகே, இப்போ இது ஒரு போஸ்ட் எடுத்துட்டோமா, இந்த போஸ்ட்லேருந்து நல்ல ஆப்போசிட் ஹேண்ட் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டு, இது நல்லா ரைஸ் அப் பண்ணுறேன். இன்ஹேல் பண்ணி ரைஸ் அப் பண்ணிவிட்டு மெதுவாக க்ராஸ் பண்ணி இங்கே ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பேக். இதுதான் வந்து வக்ராசனா போஸ். இதில் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். நிறையா மாடிஃபிகேஷன் எப்படின்னா, ஃபுல்லாக போக முடியலன்னு வச்சிங்களேன், இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை புஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே புஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக அல்டிமேட்டாக என்னென்னா ட்விஸ்ட் ஆகணும். ட்விஸ்ட் ஆகும்போது இங்கே லேசாக நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி உங்களுக்கு அப்டம் ஸ்பெசிஃபிக்காக பேன்க்ரியாஸ்க்கு நிறைய பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் வந்து நல்லா இந்த இடத்துல லோ பேக்கில் நல்லா திரும்ப போது ஸ்ட்ரெச் வரும்போது இங்கே 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 நல்லா 3 இடத்துலையும் ஸ்ட்ரெச் வரும். ஸ்ட்ரெச் வரும்போது மசில்ஸ் நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த சைட் மசில்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெச் கிடையாது. இந்த வக்ராசனா தான் ரொம்ப நல்லா ஸ்ட்ரெச் இருக்கும். வஜ்ராசனா வேறு, வக்ராசனா வேறு, குழப்பிக்க வேண்டாம். வக்ராசனான்ற இந்த பண்ணுறது, வஜ்ராசனா நார்மலாக உட்காருறது. ஓகே, ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 10 கவுண்ட்ஸ் போயிட்டு மெதுவாக அகைன் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், ரிலீஸ். அவ்வளோதான். அது போல் லெஃப்ட் பாருங்கள். லெஃப்ட் அதே மாதிரி காலை மடக்கிறோம். இந்த நீக்கும் ஆங்கிள் ஒரே லைனில் இருக்க செக் பண்ணிக்கிறீங்க. கை பின்னாடி லைனில் இருக்க செக் பண்ணிக்கிறீங்க. ரைஸ் அப் பண்ணோம், இன்ஹேல் பண்ணுறோம். எக்ஸேல் பண்ணும்போது ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பேக். உங்களால் எவ்வளோ ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்விஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். 10 கவுண்ட்ஸ் மட்டும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரெகுலர் ப்ராக்டிஷனர்ஸ் வந்து நல்லா இன்டெப்த்தாக பண்ணலாம் உங்களுக்கு. பட் இப்போ நம்ம ரெகுலராக பேஷண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறதுனால வந்து நிறைய மாடிஃபிகேஷன் சொல்லுவோம் நாங்கள். அதனால் வந்து உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணலாம். ஸோ இதுதான் வக்ராசனா. தி பெனிஃபிட்ஸ் வந்து லோ பேக் பெயின் அண்ட் ப்ரீ டயபெட்டிக் ரெண்டுமே ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. சரியா? இப்போ நம்ம வக்ராசனா போகலாம். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறோம். ஓகே, இந்த பொசிஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ரைட் லெக் மடக்கிக்கிறோம். மடக்கும்போது ஆங்கிள் நீ ஒரே லைன் இருக்கா செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கை பின்னாடி இருக்கா செக் பண்ணிக்கங்க. நல்ல கேப் இருக்கணும். இந்த கேப் ஓகே, இங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஆங்கிள் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, ஆங்கிள் எடுத்துகிட்டு ஆப்போசிட் ஹேண்ட் மெதுவாக ரைஸ் பண்ணுறீங்க. இன்ஹேல், அப்படியே க்ராஸ் பண்ணுறீங்க. ஆங்கிளை டச் பண்ணுறீங்க, ட்விஸ்ட் பண்ணுறீங்க. இதுதான் போஸ். நார்மல் ப்ரீதிங். 1 2 3 4. பிரீத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது. 5 6 7. ஸ்ட்ரெச் பாருங்கள். அப்டாமனில் கம்ப்ரெஷன் இருக்கும். ஒரு பேக் ஸ்ட்ரெச் தெரியும். நல்லா இந்த ஸ்ட்ரெச் நல்லா ஸ்ட்ரெச் அண்ட் கம்ப்ரெஷன் ஃபீல் பண்ணுங்கள். 6 7 8 9 10. Inhale up and exhale down. நல்லா ரிலாக்ஸ் பண்ணும்போது ரைட் சைடு நல்லா ஸ்ட்ரெச்சாக ரிலாக்ஸாக இருக்குது. லெஃப்ட் சைடு இன்னும் அப்படியே சோம்பலாகவே இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணுங்கள். ரைட் அண்ட் த லெஃப்ட். த ரைட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட் கம்பேரிங் த லெஃப்ட். நல்ல நிதான மூச்சுள்ள எடுத்து முழுமையாக மூச்சு மெதுவாக வெளிவிட்டு
இப்போ we go for left side. அப்புறம் இப்போ லெஃப்ட் ankle and knee ஒரே லைனில் வச்சுட்டு ஆப்போசிட் ஹேண்ட் ரைஸ் அப் பண்ணுறோம், ரைஸ் அப், கிராஸ் பண்ணுறோம், ட்விஸ்ட் பேக். நல்ல செஸ்ட் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கணும். 1 2 3 ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்கள். லோ பேக்கில் ஸ்ட்ரெச், அப்டமனில் கம்ப்ரெஷன் ஃபீல் பண்ணுங்கள். 4 5 6 7 8 9 10. Inhale slowly up and exhale, relax. இப்போ ரெண்டு பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஈக்குவலி ரிலாக்ஸ்ட். நல்லா ஈக்குவலாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். Inhale and slowly exhale out. ஓகே, இது பேர் வக்ராசனா அப்படி சொல்லுவோம். இது நார்மல் வக்ராசனா. இதுக்கு அடுத்தது வந்து மேரு வக்ராசனான்னு சொல்லுவோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ் மட்டும் தான். நிறைய ஆசனாஸ் இருக்குது. செலக்டிவாக ஒரு 6 ஆசனம் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். மேரு வக்ராசனான்றது இதே மாதிரி வைக்கிறது. இங்கே கால் வைக்கிறது பதிலாக கிராஸ் பண்ணி வைக்கிறோம். இங்கே வைக்கிற காலை கிராஸ் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி தான் ரைஸ் அப் பண்ணுறோம். இந்த கையை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து இந்த கை எங்கே வைக்கிறோம்னா, இந்த கால் கிராஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போல் இந்த கை ரொம்ப பின்னாடி போகணும். இந்த கிராஸ் பண்ண காலும் இந்த கையும் ஒரே லைனில் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கணும். அப்புறம் ட்விஸ்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் இந்த செஸ்ட்டும் ஓப்பன் ஆகும், இந்த அப்டமன் ஓப்பன் ஆகும், நல்லா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து இப்படி வைக்கும்போது வந்து கொஞ்சம் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் மாற்றி வைக்கும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியும் உங்களால். ஸ்கேப்லா மசில்ஸ், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கேப்லா மசில்ஸ் ஃபுல்பட கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகிறது மேரு வக்ராசனில் வரும். தென் ரிலீஸ். இதில் வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், இங்கே வரைக்கும் போனோம். இது அவ்வளோ போக தேவையில்லை. இதை புஷ் பண்ணால் போதும். நம்ம நோக்கம் வந்து இதை புஷ் பண்ணணும், இதை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ புஷ்ஷிங் அண்ட் ட்விஸ்டிங் தான் ரொம்ப முக்கியம் இதில். அப்போ புஷ்ஷிங் அண்ட் ட்விஸ்டிங் பண்ணும்போது முறுக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நல்ல முறுக்கு புளியிற மாதிரி அப்படியே இந்த இடம்லாம் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. அண்ட் ரிலாக்ஸ். அப்புறம் ரைஸ் அப் அண்ட் ரிலீஸ். அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது இந்த கை ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கை இன்னும் நல்லா பேக் போயிட்டு, ஸோ இந்த கை காலும் இந்த கையும் ஒரே லைன் இருக்குமா செக் பண்ணிக்கங்க. வச்சுட்டு ரைஸ் அப் அண்ட் ட்விஸ்ட் பேக். ஃபுல்லாக லோ பேக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் பண்ணுங்கள். தென் இன்ஹேல் அப், எக்ஸேல், ரிலாக்ஸ். நல்ல மூச்சு நிதானம் இழுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபார் மேரு வக்ராசனுக்கு போகலாம். காலை சேர்த்து வச்சுங்க. பொசிஷன் வச்சுக்கலாம், மடக்கலாம், ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாமா. நெக்ஸ்ட்டு கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். கால் வச்சுட்டோமா, இப்போ இந்த கை இருக்கு இல்லையா, இது பின்னாடி கொண்டு போகணும். நல்லா அந்த காலுக்கும் வச்சிருக்கிற காலுக்கும் பின்னாடி இருக்கிற கைக்கும் ஒரே லைன் இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். டோன்ட் பி பர்ஃபெக்ட், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் போதும். ஓகேவா. வச்சதுக்கப்புறம் ஆப்போசிட் ஹேண்ட் மெதுவாக இன்ஹேல் ரைஸ் பண்ணுறோம். கேட்ச் பண்ணிக்கிறோம் நீயை, லேசாக புஷ் பண்ணுறோம் டுவோர்ட்ஸு பாடி, புஷ் பண்ணுறோம், ட்விஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஷோல்டர் மசில்ஸ், ஸ்கேப்புலா மசில்ஸ், லோ பேக் மசில்ஸு, அப்டமன் கம்ப்ரெஷன் எல்லாம் ஃபீல் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். நல்ல மூச்சு இழுத்து நிதானமாக விடுங்க. Deep breath in and slowly breathe out.
ஆப்போசிட் லெஃப்ட் காலை மடக்கிறோம், கிராஸ் பண்ணி வைக்கிறோம், கையை பேக் வச்சுட்டு ஆப்போசிட் அண்ட் ரைஸ் அப், கேட்ச் த நீ, புல் அப், ட்விஸ்ட் பேக், நல்ல புக் ட்விஸ்ட் பேக். 1 2 3 கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10. Inhale up and exhale. Relax. நல்ல மூச்சு இழுத்து நிதானமாக விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி அப்பர் பேக்லேருந்து லோயர் பேக் வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு பக்கமும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். Inhale and slowly exhale out. இன்னும் ஒரே ஒரு ஆசனம் பார்த்துட்டு மிச்சம் 2 ஆசனம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, we go for boat pose. நௌகாசனம் சொல்லுவோம். ஸோ நௌகாசனம்ன்றது என்னென்னா போட் போஸ் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி உட்காந்துருக்கோம் இல்லையா, உட்காந்து நெல்ல போட் போஸ் போகிறது. கை எங்கே க்ளோஸாக வச்சுக்கிறோம், வச்சுட்டு இந்த ஹிப் மட்டும்தான் கீழே இருக்கணும். மெதுவாக ரைஸ் அப், 2 கால் ரைஸ் அப் பண்ணிவிட்டு 2 கையும் கொண்டு வந்துக்கலாம் ஃப்ரண்ட். இதுதான் போட் போஸ். நௌகாசனம் சொல்கிறது. ஹிப் மட்டும் கீழே இருக்கணும், நல்லா கையும் நீஸும் க்ளோஸ் டு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஃபோக்கஸ் அப்டமனில் இருக்கட்டும். தென் ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். 10 கவுண்ட்ஸு ப்ரீத்திங் இருக்கணும். ப்ரீத்திங் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஹோல்ட் பண்ணுறதுனால, போஸ் ஹோல்ட் பண்ணலாம், பிரீத்தை ஹோல்ட் பண்ண மறந்தாப்பில் பிரீத்தை ஹோல்ட் பண்ணோம். பிரீத்தை எந்த கட்டத்திலையும் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரைஸ் அப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே கை இங்கே வச்சுட்டு ரைஸ் அப் பண்ணுறோம். ரைஸ் அப் பண்ணிட்டு மெதுவாக கொண்டு வந்துடுங்க. நார்மல் ப்ரீதிங் 10 கவுண்ட்ஸ். தென் மெதுவாக கீழே வச்சுட்டு ரிலாக்ஸ். சேர்ந்து பண்ணலாம். இது வந்து மெயினாக ஃபோக்கஸ் அப்டமன். அப்டமனில் இருக்கக்கூடிய ஃபேட் பர்னிங்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ப்ராக்டிஸ். அதுதான் மெயினாக இது கொடுக்குறது. 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து 1 மினிட் வரைக்கும் நீங்கள் போகலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப கோர் ப்ராக்டிஸ், கோர் ஸ்ட்ரென்த்தனிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ராக்டிஸு. அதனால் உங்களால் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து அந்த போஸை ஹோல்ட் பண்ண முடியுமோ, டிபெண்டிங் அப்பான் யுவர் கேப்பபிலிட்டி யூ கேன் டூ தட். ஓகே, மெதுவாக ரைஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் யர் போத் லெக்ஸ் அண்ட் ஸ்லோலி bring your both arms close to the knees. Okay, 1 2 3 4 normal breathing. 5 abdomen நல்ல crunch feel பண்ணுங்க. 6 7 8 9 10. release and relax. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப்படியே என்ன பாருங்க, இதுக்கான காம்ப்ளிமெண்டரி பார்த்து அப்படியே ரைஸ் அப் பண்ணுறோம். நம்ம ஹிப்பை டே லேஸாக ரைஸ் பண்ணி கால் நீட்டியபடியே இருக்கட்டும். ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலீஸ். இப்போ பாருங்கள், காம்ப்ளிமெண்டரி போஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் பாருங்கள். ஸோ எப்போ ஆசனம் பண்ணாலுமே ஒன்று செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாடி ரைட் அண்ட் லெஃப்ட்டோ இல்லைன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோ நல்லா பண்ணதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். டீப் பிரீத் இன் அண்ட் ஸ்லோலி பிரீத் அவுட். நல்லா இன்ஹேல் பண்ணுறோம், மெதுவாக எக்ஸேல் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து we have seen standing mean sitting breathing, sitting ஆசனாஸ் பார்த்துருக்கோம், சிட்டிங் ஸ்ட்ரெச்சஸ் பார்த்துருக்கோம். ஆசனாஸில் வந்து வஜ்ராசனா பார்த்துருக்கோம், வக்ராசனா, மேரு வக்ராசனா, அதுக்கப்புறம் நௌகாசனா, அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி போஸ், வேரியேஷன் ஆஃப் சேத்துபந்தாசனா. ஒரு 5 ப்ராக்டிஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னும் 2 ப்ராக்டிஸ், அதாவது ஜானு ஷிராசனா,
அண்ட் பக்ஷிமோத்தாசனா ஒரு 3 ஆசனம் வரும், அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த 6-7 ஆசனாஸ் மட்டுமே நீங்கள் சிட்டிங்கில் பண்ணவே போதும். எல்லா கம்ப்ளீட் பாடியுமே கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்சிபிள் ஆகி நல்ல ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய ஆசனாஸ் இருக்குது, அது ஃபர்தராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வந்து இதெல்லாம் பேசிக் செட் ஆஃப் ஆசனாஸ். இதெல்லாம் லேர்ன் பண்ணிங்கன்னா தான் ஃபர்தர் மோர் ப்ராக்டிஸஸ்க்கு நீங்களாம் போக முடியும். அதனால் எது சிட்டிங் ஆசனாஸ் பண்ணுமே அது மட்டுமே நிறைய இருக்குது, அது மட்டும் பண்ண டைம் பத்தாது. ஸோ நான் 45 மினிட்ஸில் வந்து டெய்லி ரொட்டீன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வார்ம் அப்ஸ் ஆரம்பிக்கணும், ப்ரீதிங் பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், ஆசனாஸ் பண்ணணும், அப்புறம் பிராணாயாமா பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணணும். எல்லாம் 45 மினிட்ஸ் பண்ணணும் போது ஒரே டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வி கீப் ஆஃப் லேர்ன் பண்ணுறோம். 3rd வீக் ஃபுல்லாகவே வந்து கம்பைண்டாக ஒரு செஷன்னா என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம், அதில் எப்படி ஃப்ளோ பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி போதும் இது. வி வில் கம்ப்ளீட்லி கண்டினியூ த ப்ராக்டிஸ். நாளைக்கு வந்து இதோட இன்னும் 2-3 ஆசனஸ் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்றதை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம வந்து வி கேன் இம்ப்ரூவ் இட். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பண்ணுற நாடி சுத்தி பண்ணிவிட்டு அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்ததை வந்து நீங்கள் போட்டு ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ. வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ.